அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்கூல் ஃபெசிலிட்டி அண்ட் ப்ரொஃபைல் மாடியூல் அதில் சர்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லாகின் ஃபார் ஆல் மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல் மாடியூலுடைய லாகின் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இதில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி இதை சூஸ் பண்ணணும். இதில் ஸ்கூலுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி இந்த டேபை கிளிக் பண்ணணும். ஸ்கூலுடைய பேஜில் வந்து சர்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு நாட் சர்டிஃபைடுன்னு வந்திருக்கும். பட் நம்ம வந்து எல்லா மாடியூலுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து நாட் சர்டிஃபைடுன்னு வரும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாடியூலாக செக் பண்ணிகிட்டே வரணும். செக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து சீரியல் நம்பர் 15ல் ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியூல் வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் பை ஸ்கூலுக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம ஒரு 20 கேரக்டர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சர்டிஃபை அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம். இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்கூலோடைய ரிப்போர்ட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம். கீழே சீரியல் நம்பர் 15 கீழே ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலோடைய ப்ரொஃபைல் அதனுடைய ஃபுல் டேட்டா வந்து நமக்கு பிடிஎஃப் ஃபைலாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு டிக்ளரேஷன் வந்து கிரியேட் ஆகும். இந்த டிக்ளரேஷனில் செக் பாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 கேரக்டர்ஸ் வர மாதிரி ஒரு ரிமார்க்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சர்டிஃபை அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து வரும். ஸ்கூல் டேட்டா ஹாஸ் பின் சர்டிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ.